இந்த வீடியோவில் ஜிசிசி கம்பைலரை விண்டோஸ் மிஷினில் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு சி ப்ரோக்ராம் வந்து எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி கம்பைல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது இதை நான் கம்பைல் பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு என்ன எரர் வருது அப்படின்னா, ஜிசிசி இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லி எரர் வருது. ஸோ இதில் ஜிசிசி கம்பைலர் வந்துட்டு இல்லை. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிசிசி டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட் லிங்க் வரும். இந்த ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பச்சை கலரில் டவுன்லோடுன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்துட்டு சேவ் ஆகும். ஸோ இந்த ஃபைலை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு சிப் ஃபைலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த சிப் ஃபைலை வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதில் 4ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் அஸ் ஜிசிசி அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எனக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வந்து இதில் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நிறையா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அந்த ஃபோல்டரை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நிறையா ஃபைல்ஸ் இருக்க போகுது. ஸோ இதில் கர்சர் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அட்ரஸ் பாரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ட்ரோல்-C கொடுத்து இந்த பாத்தை வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை பாத்தை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் என்னுடைய ஜிசிசி ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பாத்துங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ பாத் கொடுத்ததுக்கப்புறமா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்தை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அகெயின் இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ புதுசாக ஒரு கமெண்ட் டெர்மினல் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜிசிசி இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக ஜிசிசி --- வெர்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஜிசிசி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டால்ட் ஆகிடுச்சு.